ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்யூப்மென்ட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு எக்யூப்மென்ட் ஆன் பண்ணணும். அந்த மாரி ஒரு சீக்வென்ஷியல் ஆப்பரேஷன் நெறைய பிளான்ல குடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 கன்வேயர் இருக்கு. கன்வேயர் ஏ, கன்வேயர் பி இருக்கு. இது கீழ உள்ள மேல உள்ள கன்வேயர்லேருந்து மெட்டீரியல் கீழ விழுது. அப்போ கன்வேயர் பி ஓடுனா தான் மெட்டீரியல் வந்து கரெக்ட்டா ஃப்ளோ வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்வேயர் பி ஆஃப்ல இருந்துச்சுன்னா, இந்த கன்வேயர் ஏ மட்டும் ஓடுனுச்சுன்னா, நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ கன்வேயர் பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்வேயர் ஏ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்லாக் எப்படி குடுக்குறதுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வயரிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம கன்வேயர் பி வயரிங் ஆல்ரெடி நான் முடிச்சு வச்சிருக்கேன். ஒரு டிவோல் ஸ்டார்டர் வயரிங் தான். இந்த கன்வேயர் ஏக்கு வந்து எப்படி இன்டர்லாக் குடுக்க போறோம். இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரல கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். நியூட்ரல் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அடுத்தது நம்ம ஓவர்லோட் ரிலேக்கு 95 குடுத்துடுறோம். ஏன்னா ட்ரிப்பிங் இருக்கும்ல அந்த வயரிங். அதுக்கடுத்து 96ல இருந்து எடுத்து ஆஃப் பட்டன் குடுத்துடுறோம். ஏன்னா இப்போ வந்து இங்கேருந்து ஃபேஸ் இங்க வழியா வந்து இது ஆல்ரெடி நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க வழியா வந்து இங்க வந்துரும். இப்போ ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆட்னா இது என்னவோ ஆயிரும். ஸோ இங்கேருந்து இங்க போகாது. ஸோ இது சேஃப்டி இன்டர்லாக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதான் முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து ஒரு வயர் எடுத்து நேரா கன்வேயர் பியோட என்வோல குடுக்கணும். என்வோல ஒரு எண்ட்ல குடுக்கணும். அது ஏன்னா, இந்த என்வோலேருந்து இன்னும் 2 எடுத்து நேரா நம்ம ஆன் புஷ் பட்டன் குடுத்துரலாம். இப்போ லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இங்கேருந்து நேரா இங்க வந்துருமா? இப்போ ரிலே வந்து என்சியா தான் இருக்கும். என்சியா இருந்தனா நேரா இங்கேருந்து இங்க வந்துரும். ஸோ ஆஃப் புஷ் பட்டன் என்சி தான். நேரா இங்கேருந்து இங்க வந்துரும். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கன்வேயர் பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்வேயர் ஏ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கன்வேயர் பி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது என்ஓ வந்து என்சி ஆயிருமா? ஸோ இது வழியா ஃபேஸ் இது ஸ்டார்ட் ஆனா தான் இங்க ஃபேஸ் இங்கேருந்து இங்க போகும். இல்லைன்னா இங்க ஃபேஸே போகாது. ஸோ இது உங்களுக்கு ஈஸியா இந்த இன்டர்லாக் வந்து ரொம்ப ஈஸியா தான். ரொம்ப சிம்பிள் தான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம என்ன வயரிங் பண்ணணும்? நேரா ஆன் புஷ் பட்டன் இன்னும் 2 எடுத்து A1 குடுத்துறணும். அதுக்கடுத்து நம்ம ஹோல்ட் ஆன் கான்டாக்ட் வயரிங் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கேருந்து ஒரு என்ஓலேருந்து எடுத்து நேரா வந்து ஆன் புஷ் பட்டன் பேரலா குடுத்துற வேண்டியதுதான். சிம்பிளா லாஜிக் எப்படின்னா, பேஸ் இங்கேருந்து இங்க வரும். நேரா ஓவர்லோட் ரிலேக்கு வந்து ஆன் புஷ் பட்டன் வழியா வந்து, நேரா கன்வேயர் பில உள்ள எந்த எக்யூப்மென்ட் ஆன் ஆனா, அடுத்த எக்யூப்மென்ட் ஆன் பண்ணணுமோ, அதோட ஆக்ஸிலரி கான்டாக்ட்டோட என்ஓல குடுக்கணும். ஏன்னா, அப்பதான் இந்த கான்டாக்டர் இந்த மோட்டார் ஆன் ஆகும்போது, இந்த கான்டாக்டரோட என்ஓ வந்து என்சியா மாறும். ஸோ இங்கேருந்து இங்க பேஸ் வந்து நேரா இங்கேருந்து இங்க வந்து, இங்க வரைக்கும் வரும். இல்லன்னா இது என்ஓவாவே இருக்கும். ஸோ இங்கேருந்து பேஸ் வந்தாலுமே, இத தாண்டி நீங்க ஆன் பண்ணாலுமே, கன்வேயர் ஏ ஓடாது. ஸோ ஒரு கன்வேயர் பி ஓடுனதுக்கப்புறம் கன்வேயர் ஏ ஓடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.